அன்பு உறவுகளே, பெண்களாகிய நம்ம எல்லாருக்குமே முடி நீளமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையாலேயா என்னன்னு தெரியல, நம்ம நிறைய ரசாயனம் கலந்த உணவுகளை எடுத்துக்கிறோம், ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அதனால் முடி பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக வளர்றதில்ல, இருக்கிற முடியும் கொஞ்ச நாள்லையே கொட்ட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இரத்த சோகை, தைராய்டு போன்ற நோய்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதற்கான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் இல்லை, சாதாரணமாகவே முடி கொட்டுது அப்படின்னா எண்ணெய் தேய்க்கிறதுனாலையோ மற்ற பராமரிப்புகளாலேயோ அதை கொஞ்சம் சரி பண்ணலாம். ஆனால் நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கான மருந்து எடுத்துக்கிறோம், மற்ற வெளி பராமரிப்பும் செய்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயும் சத்து தேவை இல்லையா? அதுக்காக இந்த பயோட்டின் லட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் சேர்க்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே பயோட்டின் சத்து மட்டும் நிறைஞ்சிருக்கல. கெட்ட கொழுப்பை குறைக்குது, உடல் எடை குறைக்க உதவுது, இரத்த சர்க்கரை சீராவதற்கு உதவுது, நினைவாற்றலை அதிகரிக்கலாம். அது மாதிரி பற்கள், எலும்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா, தோலோடு கூடிய நிலக்கடலை, பாதாம், அதுக்கப்புறமா வால்நட், அப்புறம் வெள்ளரி, தர்பூசணி, பூசணி விதை, ஆளி விதை, இது எல்லாம் கலந்து 1 கப். இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் வாணலியில் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சூடு ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் இல்லை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதோட ஏலக்காய், ஒரு 10-12 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு இல்லைன்னா சுக்குத்தூள், இது கலந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் வெல்லத்தை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். ஒரு வெறும் வாணலியில், இரும்பு வாணலியாக இருந்தால் நல்லது, அதில் 100 கிராம் கேழ்வரகு மாவை வறுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். வேகமாக வச்சோம், நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மாவு வந்து கரிஞ்சிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் இந்த கேழ்வரகு மாவை நல்லா வறுத்துக்கணும். நம்ம வறுத்து எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச 100 வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரையிற அளவுக்கு வச்சா போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. நம்ம அத்திப்பழம், பேரீச்சம்பழம், திராட்சை பழம், இது 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கும்போது தண்ணீர் பத்தலைன்னா இன்னொரு 100 ml தண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஒரு கொதி வந்து தண்ணியெல்லாம் வற்றி இந்த கலவை வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கேழ்வரகு மாவை அதில் சேர்க்கணும். அது வரைக்கும் பொறுமையாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இனிப்பு இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும், இரும்பு சட்டி வேறு இல்லையா? அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் கேழ்வரகு மாவை அதில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுவே போதுமான அளவு இருக்கும். இது நல்லா கிளறி கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். களி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பெல்லாம், அந்த கலவையை இதில் நம்ம கொட்டிடணும். அப்போ வந்து அடுப்பு எரிய தேவையில்லை, அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுத்தமாக தீயே தேவையில்லை இதுக்கு. இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கலவையை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளவு பாதாம், வால்நட்டெல்லாம் தேவைப்படுதோ பொடி, அந்த அளவு இதில் போட்டு கலக்கலாம். நான் எடுத்து வச்சதில் ஒரு 3/4 அளவு இந்த அளவு வெல்லத்துக்கு தேவைப்பட்டுச்சு. வெல்லம் இல்லாமலே கூட இதை நம்ம செய்யலாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை எடுத்துக்கும்போது வெல்லம் இல்லாமல் இந்த உலர் பழங்களோட இனிப்பே போதுமானதாக தான் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், டீனேஜ் பசங்க தான் சாப்பிட்றாங்கங்கிறதுனால நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. மொத்தமாக கொட்டிட்டா கூட சில சமயம் அளவு கூடி போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விடணும். ஓரளவு நல்லா எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகி வரும்போது 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் நல்ல நெய்யை அதில் ஊற்றணும். அதில் ஊற்றி அதையும் சேர்த்து கிளறி எடுத்து வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறமா சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஆறணும். நம்ம இது கொஞ்சம் சூட்டோடையே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறின உடனே இதை ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பயன்படுத்தும் போது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பயோட்டின் கம்மீஸ் அப்படின்னு கடையிலெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செயற்கையாக செய்கிற மருந்துகள், அது வந்து சாக்லேட் வடிவத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இயற்கையாக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீட்டில் நம்மளே செய்கிற இந்த பயோட்டின் லட்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து எல்லா வயதினரும் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் வந்து வெல்லத்தை மட்டும் தவிர்த்து இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அளவு மட்டும் குறைச்சி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு பாதி லட்டு அந்த அளவில் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த லட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.